ஹalleluya 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 ஆமென் ஆமென் 2025 ஆண்டுல நம்மளோடு இருந்த நிறைய பேரை பார்க்க முடியல. ஆனா அவர்கள் கர்த்தருக்குள்ள மரித்தாலும் தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த பரதேசி என்கிற இடத்துல இருந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில தேவன் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு என்று அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கொடுத்திருக்கிற 2026 கர்த்தருக்கு நாம் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர். உங்களுடைய மத்தியில உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமில்லை, விசேஷமாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியரும் நல்ல ஒரு தகப்பன்மா இருக்கிற அப்பா அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற அத்தனை தேவ ஜனத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏன் இடத்துல திரும்ப சொல்றோம் அப்படின்னா, போன டிசம்பர் மாதத்துல 19ஆம் தேதியில சபைக்கு வந்த அருமையான நல்ல ஒரு குடும்பம் முன்பு வந்திருந்தாங்க. கர்த்தருடைய திட்டங்களை கேட்டு சபை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் யோவான் பிரதர் ஒரு தகப்பனார் இறந்த போது முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசம். ஏன் இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, நாம் கர்த்தருக்குள் இருந்து மரித்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது அது எப்படி மாற்றுவாரா? பிரகாசமா மாற்றுவார். ஆமென். அப்ப என்ன ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த 2026 ஆண்டுல சத்திய நமக்குள்ள இருக்கட்டும். சத்திய நமக்குள்ள இருக்கும் போது அந்த வார்த்தை கர்த்தர் நம்மளுடைய முகத்துல பிரகாசத்தை கொடுப்பார். ஹalleluya ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்த போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி பேசுற ஒரு வார்த்தைனா இந்த இடத்துல நான் கொடுக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். சகேரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சகேரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுடைய வேதாகமத்துல பழைய ஏற்பாடு என்கிற அந்த புத்தகம் இருக்கும். அதுல எடுத்துக்கொள்ளுங்க. 1993 வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சகேரியா 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போறோம். யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஹalleluya வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. 2026 ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஹalleluya ஹalleluya. எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவர் நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க தங்கி இருக்கிற ஸ்தலத்துல, நீ உங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் குடியிருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வீடு தேவைப்படுது அல்லவா? அதே போல ஆவியானுடைய சாயலால படைக்கப்பட்ட உங்களுக்குள்ள எனக்குள்ளேயோ அவர் வந்து வாசம் பண்ணுவது எனது ரொம்ப பிரியப்படுகிறார். அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய ஆசையை நிறைவேற்றுகிறவராய் நாம் வாழ வேண்டும். ஹalleluya ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்து
நமக்குள்ள வந்து வாசம் பண்ணோம்னா நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ ஒரு பாருங்க, இந்த சகேரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இந்த 10வது வசனத்துல வாசிச்சோம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனங்களை பேசின ஒரு தேவனுடைய தாசன், தேவ மனிதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி, இந்த சகேரியா புஸ்தகம் கிமு 520ஆம் வருஷத்திலிருந்து 410ஆம் வருஷம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. எத்தனை வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் சொல்லுங்க? 520ஆம் வருஷத்திலிருந்து 410ஆவது வருஷம் வரைக்கும் அந்த வருஷத்துக்குள்ள இந்த வேத பகுதி என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த வேத இந்த சகேரியா புஸ்தகம் என்ன செஞ்சிருக்கலாம்? எழுதியிருக்கலாம் என்று சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 தரிசனங்களை இந்த சகேரியா காண்கிறார். எத்தனை தரிசனங்கள் பார்க்கிறாங்க? எத்தனை தரிசனங்கள் பார்க்கிறாங்க? 8 தரிசனங்கள். யார் பார்த்தா அப்படின்னா இந்த சகேரியா தீர்க்கதரிசி பார்க்கிறார். இந்த சகேரியா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அந்த 8 தரிசனங்களில முதல் தரிசனமா என்ன செய்யறாப்னா நூல் கல் பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? நூல். சொல்லுங்க, நூல். அளவு பார்க்கிறார். என்னன்னா அப்ப அந்த அளவை நம்ம என்ன செய்வோம்? எதுக்கு நம்ம அளவு எடுப்போம்? ஒண்ணு, நாம் உடுத்துகிற உடைக்கு அளவு எடுப்போம். இரண்டாவது, நம்ம தங்குற வீட்டுக்கு அளவு எடுப்போம். நாம் நமக்கு சொந்தமா இருக்கிற இடத்துக்கு என்ன செய்வோம்? அளவு எடுப்போம். அதுதானே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயங்களை வந்து தங்கது அப்படின்னா இன்னைக்கு ஆவியானவர் அளவு எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன அளவு தெரியுமா? என்ன அளவு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் கரை நிறை அற்றவர்களா இருக்கிறோமா? ஒரு அழுக்கான இருதயத்துல ஒரு பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் வந்து தங்க முடியுமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயங்களை வந்து தங்கணும் அப்படின்னா என் இருதயம் எப்படி உள்ளதா இருக்கணும்? கேடு உள்ளதா இருக்கக்கூடாது. என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சுத்தமுள்ள இடத்துல வாசம் பண்ணுவதற்கு நான் விரும்புறேன் அப்படின்னா என்னை படைத்த தேவன் என் கூட வாசம் பண்ணுவதற்கு அவர் அசுத்தம் உள்ள இடத்துக்கு வரமாட்டேன். இதை சுத்தப்படுத்த. அப்ப நான் சுத்தவனா இருக்க வேண்டும்னா நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் கழுவப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை நாம் நீக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா? நம்முடைய இருதயத்தில் உள்ள வாஞ்ச விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம் என்றா தேவனை விட்டு விலகி போன தம்முடைய ஜனத்தை மறுபடி கிட்ட சேர்த்து அவர்கள் மத்தியில வாசம் பண்ணதான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன், இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம். தேவ தரிசனங்கள் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் நீங்க இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அண்டைகள் உங்களை வெளியே சேர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சமூகத்தை விட்டு தேவனோடு இருக்கிற விட்டு விலகி போன தேவ ஜனத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு தான் இந்த தரிசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகேரியா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஜெபத்துல நம்ம தூரம் போயிருக்கலாம். ஆவிக்குரிய நட்புகளை நாம் தூரம் போயிருக்கலாம். வேத வாசிப்புல நம்ம தூரம் போயிருக்கலாம். கர்த்தர் நம்முடைய இருதயங்கள்ல விரும்புகிற காரியம் செய்ய விடாதபடிக்கு சுயமாய் செய்வதற்கு நாம் அதுக்குள்ளாகப்பட்டோம் என்றால் அதையும் விடுதலை பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுட்டாரு? ஒரு அழைப்பு கொடுக்கிறார்.
இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த விசேஷத்துக்கு நம்ம குடும்பம் மாத்திரம் இருக்காது. நம்ம குடும்பம் தான் சொல்ல போனா 4 பிள்ளைங்க இருக்கா, 4 பிள்ளைகள் மாத்திரம் அந்த விசேஷம் இருக்க முடியாது. அது விசேஷம் இல்லை. அப்ப என்ன சொல்லுவோம், நம்மளுடைய இப்போ உதாரணம் சொல்ல போனா இப்போ நான் என் மனைவி இருக்கிறோம், என்னுடைய சைடு இருக்கிற எல்லாரையும் நான் கூப்பிடணும், என் மனைவி சைடுல இருக்க எல்லாரையும் கூப்பிடணும். அப்படிதானே கூப்பிட்டு வச்சாலும் விசேஷம். இன்னைக்கு தேவன் நம் நடுவில் இருக்கணும், அவர் இருக்க விரும்புறார். அப்படின்னா என்ன செய்யறாருன்னா தம்முடைய ஜனத்தை எல்லாத்தையும் கிட்டி சேர்க்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் நம்மளுடைய நடுவில் இருக்கணும், என் கூட வாசம் பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் சொல்றது ஒரு அழைப்பு கொடுக்க, கிட்ட வா, என்கிட்ட வாருங்கள், உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன், உங்களுக்கு அமைதியை கொடுப்பேன், சாந்தத்தை கொடுப்பேன். 2025ஆம் ஆண்டுல நீங்கள் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களும், நீங்க இழந்து போன அத்தனை சமாதானமும், நீங்க இழந்து போன நிம்மதி எல்லாவற்றையும் இந்த வருஷம் கர்த்தரோட கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் தருவாரு. ஆனா நீங்க நானும் ஒரு காரியம் செய்யணும். அப்படின்னா என்ன காரியம்னா கர்த்தர்கிட்ட நெருங்கணும், அவர் கிட்ட வரணும். அவர் கிட்ட வந்தா மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நான் தூர நிற்கிறேன், நான் என்ன செய்யறேன், தூர நிற்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரட்டுன்னா வரவே வராது. ஒரு தட்டுல சாப்பாடை போட்டுட்டோம், அதை நம்மளுடைய கையள்ளி சாப்பிட்டா மட்டும்தான் அது உள்ள போகும், நமக்கு பலனு. இல்லை நான் தொட மாட்டேன், சாப்பாடு உள்ள போனா உள்ள போகுமா, போகவே போகாது. இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள் என்ன செய்றாங்க, நான் ஆலயத்துக்கு வருவேன், ஆனா என்ன செய்யறேன், நான் வேதம் படிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஆனா ஆலயத்துக்கு வருவேன், ஆனா தேவன் என்ன செய்யணும், என்ன ஆசீர்வாதம். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, நான் சபைக்கு வரேன், சபைக்கு வந்தா தேவன் எனக்கு என்ன செய்வார். இப்படி ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கு. நம்ம சபைக்கு வந்துடுவேன் பிரதர், ஃபர்ஸ்ட் சபைக்கு வந்துடுவேன், நான் வந்துட்டேன்னா எனக்கு இருக்க 8 லட்சம் கடனை அடைப்பாரா, தேவனை அடைக்கணும். தேவன் அடைக்க வல்லவர் தான், உங்களுக்கு செஞ்சிடாரு. நீ தேவனுக்கா என்ன செஞ்சிருக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நாம் எவ்வளவு பிரயாசம் எடுக்கணும் நமக்கு தெரியும். ஆனா அந்த பிரயாசத்தை பார்க்கிற பிள்ளை சரியா படிக்கலைன்னா பேரண்ட்ஸ் சும்மா இருப்போம், நம்ம சும்மா இருப்போமா? குச்சி எடுத்து வெளுப்பான், இவ்வளோ பணம் செலவு பண்றேன், ஃபெயிலா போயிட்டு வந்து இருக்க, உனக்கு எவ்வளவு நான் பணம் செலவு பண்ணணும், ஒழுங்கா படின்னு சொல்லி என்ன செய்வோம், அவனை நம்ம சரி செய்வோம். இன்னைக்கு பிதாவானவர் நம்மளை சரி செய்து கொண்டிருக்க. எதற்காக பண்ணா நம்ம கூட வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை குறித்த ஒரு விருப்பம் உலகத்தில் இருக்கிற தகப்பன தாயாருக்கு நமக்குள்ள அந்த சிந்தை இருக்குமானா, இருந்துச்சுன்னா பாருங்க, அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கு. அதை காட்டிலும் அவருடைய சாயலால படைக்கப்பட்ட உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் அவர் விரும்புகிற சித்தம் நிறைவேறிச்சு அப்படின்னா எல்லா ஆசீர்வாதமும் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு அழைப்பு என்னன்னா, என்கிட்ட வா, என்கிட்ட வந்துட்டீனா போதும், என்ன செய்யணும் நான் உனக்கு போதித்து நடத்துவேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கணும், நீங்கள் நானும். 2026ஆம் ஆண்டுல சபையை விட்டு நான் விலக மாட்டேன், ஆராதனை தடை செய்ய மாட்டேன், ஆராதனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், தடை செய்ய மாட்டேன். தினமும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபிப்பேன். தேவன் என் கரங்களை தந்திருக்கிற வேதாகமத்தை படிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை சரியாய் நான் ஆசரிப்பேன். அப்போது ஒரு என்ன செய்ய, ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை நாம் நிறைவேற்றினோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருந்த காரியங்களை வைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் வர விரும்புகிறார், தேவன் வர விரும்புகிறார். என் கூட வந்து வாசம் பண்ணி கர்த்தர் சொல்றாரு. இப்ப வாசம் பண்ற தேவன் வந்து வாசம் பண்ணணும்னா நான் பரிசுத்தப்படுத்தணும். ஓகே, பரிசுத்தப்படுத்தினேன். தேவன் எனக்கு என்ன செய்யணும், தேவன் எனக்கு இப்ப கர்த்தர் விரும்புறது என்னை பரிசுத்தப்படுது, நான் பரிசுத்தமாக்கிருவேன்.
தேவன் வெறுக்கிற காரியங்களை என்னிலிருந்து செஞ்சிருவேன், வெறுத்துருவேன், அதை ஒதுக்கி அதை விட்டு விடுவேன். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன். அப்படி ஒரு சிந்தைக்குள்ள, அப்படியே ஒரு காரியத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன செய்வார்? வேதம் மிக தெளிவா இருக்கு. கர்த்தர் சொல்றார், ஃபர்ஸ்ட் அழைக்கிறார். அந்த அழைப்பை நாம் கேட்ட உடனே கர்த்தர் சொல்றார், சுத்தம் செய், உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். உன்னை என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்திக்கொள். கர்த்தர் சொல்ற பாருங்க, யோசுவா பார்த்து சொல்றாரு, நாளைக்கு என்ன செய்ய? நீங்கள் என்ன செய்ய? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன செய்வாரு? அதிசயங்களை உங்க நடுவில் செய்வார். அப்ப தேவனுடைய அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில என்ன முக்கியம்? பரிசுத்தம் மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், எடுத்து வாசிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றார், கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அப்ப ஆண்ட விருப்பம் என்னன்னா, நான் உன் கூட வந்து வாசம் பண்றேன், ஓகே, நான் விரும்புறேன். நான் ஒரு அழைப்பு கொடுத்துட்டேன், நீ அழைப்பை கேட்டுக்கொண்டு கீழ்ப்படிந்து உன்னோட இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டேன், உன் சிந்தனையை சுத்தம் பண்ணிட்டேன், உன்னை குடியிருக்க வேண்டிய ஸ்தலத்திலே சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ண கர்த்தர் அடுத்த சொல்றாரு, அடுத்த ஒரு கட்டளை கொடுக்குறேன். என்னது? நீ யாரை மட்டும் சேவிக்கணும். யோசுவா சொல்றாரு, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னன்னா, நீ யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். ஆராதனை மிக 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 முக்கியம். இன்னைக்கு நம்ம ஆராதனை வந்துட்டு ஏனோ தானோ இருந்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்குரிய பிரதிபலனை நம்ம கரங்களில் தான் கதை தந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்காம எத்தனையோ ஒரு கூட்ட ஜனங்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக சொல்லுங்களேன், கர்த்தரை ஆராதித்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து காரியங்கள் வைக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறோம். உங்களை என்ன செஞ்சிருக்கானா, துதிப்பதற்காகவே இந்த ஜனத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏற்படுத்தியிருக்கிறேன். ஏதோ தானோ மனுஷன் இன்னைக்கு நிறைய சினிமா பாடல்களை நிறைய பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறேன். சினிமா பாடல்கள் நிறைய இருக்கு. அந்த சினிமா பாடல்கள் கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது ஒன்று வருதா? ஏதோ ஒரு மனுஷனையோ இல்ல உலகத்தை பார்க்கிற மரம் செடி கொடி படைக்கப்பட்டவர்கள் மேம்படுத்தி என்ன செய்றாங்க? பாடுறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தரை சேவிக்கும் போது கர்த்தரை மாற்றிதான் நம்ம என்ன செய்வோம்? பாடுவோம். அவரை நம்ம துதித்தோம் என்றால் அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் என்ன செய்வாரா? வாசம். அப்ப அதிகால வேளையில் நம்ம எழுந்து என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். நீங்க துதித்து பாருங்க. ரொம்ப நல்ல நம்ம ஃபாதர் பெர்பஸ் அவர்கள் எழுப்பாங்க, ரொம்ப சூப்பர் பாட்டு எழுதிருக்காரு. என்ன இருக்கு? துதி எடுத்தால் நம்ம துதி எடுக்கும் போது என்ன ஓடு? சாத்தான் ஓடுவான். சாத்தான் என்னது? சாத்தான் என்ன சொல்லுங்க? தேவன் வெறுக்கிற பாவங்கள். இப்ப சாத்தானை பார்த்துருக்கோமா? பிசாசை பார்த்துருக்கோமா? ஆனா என்ன பண்ணா அதுக்கு என்ன பாருங்க, தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்யறோம் அப்படின்னா அவன் யார் தான்? சாத்தான், பிசாசு தான். அப்ப தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற காரியங்களை முதலே விட்டுட்டு தேவன் விரும்புகிற காரியம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா துதிக்கும் போது
எல்லா பாவங்கள் நம்மளை விட்டு போகும். அப்ப நமக்குள்ள முக்கியம் என்னன்னா துதிக்கணும், ரெண்டாவது கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தரை செய்யணும், சேவிக்கணும். கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை துதிப்போம், துதிகள் மத்தியில் கர்த்தர் பிரியப்படுவார், வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த கர்த்தர் சொல்றாரு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, ஆ நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன்னை என்ன செய்வாரா? நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்களேன். நீங்க நம்ம தேவன் தந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா, ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுத்த சில கட்டளைகள், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும், இரண்டாவது துதிக்கணும். இந்த 3 காரியங்களை நாம் சரியாய் கையாளணும் என்றால், சரியாய் செஞ்சுட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, ஒன்று என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகளோட வாழ்க்கையில விரும்புகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவர் வாசம் பண்ணுவதற்கு நம்ம ஸ்தலத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி இருக்காங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்கு அங்கங்க வீடுகளை கேட்கும் போது இந்த வீடு ஓகே தாரேன், கர்த்தரை ஆராதிக்க தாரேன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சோம், நம்ம உட்கார்ந்து என்ன செஞ்சோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இதே போல ஆண்டவர் ஒவ்வொரு நபருடைய இருதயங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறாரு, மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாருடைய இருதயத்துல வந்து என்னை ஏற்றுக்கொள்றார்களோ அவர்கள் இருதயத்துல வந்து என்ன செய்வேன், நான் வாசம் பண்ணி என்ன செய்வேன், அவங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்றேன், நீங்கள் நானும் கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தரை வாசம் பண்ணுவதற்கு இடத்தை கொடுத்தோம் என்றால், நம்முடைய இருதயத்தை கொடுத்தோம் என்றால் அவர் என்ன செய்வார், நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை என்ன செய்ய தேசத்தில் என்ன செய்வாரா, பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு வரல. இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் ஒரு சாப வீடோ இல்ல பிசாசு குடியிருக்கிற வீடோ, ஒரு சாப நிறைஞ்சிருக்க வீட்டில் குடியிருக்கும் போது என்ன செய்வாங்க, ஐயோ இந்த வீட்டில் குடியிருக்க எல்லாமே இழந்து போறேன், அதனால் வேற வீடு வேற வீடு போறாங்க, வேற வீடு செய்றாங்க போறாங்க. போனா அங்க நல்லா இருக்குமா சொல்லுங்க, நல்லா இருக்குமா? நம்மளை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல ஆவியானவர் நம்ம கூட இருந்தானா அது கர்த்தருடைய இடமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 17வது வசனம் விசுவாசிக்கிறோம், வாசிக்கலாம். 28. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீட்டை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். லூஸ் என்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்க. லூஸ் 19 லூஸ் என்ற ஸ்தலத்துக்கு, லூஸ் என்ற ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது. இந்த லூஸ்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? லூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல லூஸ், தமிழ்ல அர்த்தத்துக்கு லூஸ். மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த லூஸ் பைபிள்ல அது அழகா இருக்கு. இந்த லூஸ் என்ற இடம் அப்படின்னா இருள் சூழ்ந்து இருக்கும், இருள் சூழ்ந்து இருக்கிற இடம். ரெண்டாவது எதுவுமே வாய்க்காது, எதுவுமே வாய்க்காது. ஆனா அப்படிப்பட்ட இடத்துலதான் யார் படுத்து கிடக்குறா? யாக்கோபு படுத்து கிடக்குறாரு. யாக்கோபு படுத்து கிடக்கிறத அந்த இடத்தை கர்த்தர் கண்டு தன்னுடைய சேனையை கர்த்தர் இறங்க பண்ணுறார். ஹல்லேலூயா. ஒரு காட்சி பார்க்கலாம், தரிசனம் பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இருந்தார் அப்படின்னா நம்ம குடியிருக்கிற இடம் கர்த்தருடைய வீடாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த லூஸ் என்று அழைக்கப்பட்ட இடத்தை என்ன செய்யறேன், நான் பெத்தலாக மாற்றேன், பேர் மாற்றேன். ஏன்? இது கர்த்தருடைய வீடு. ஹல்லேலூயா. அப்ப ஏன் சொல்ற அப்படின்னா, நீங்கள் நானும் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா இந்த இடம் கர்த்தர் என்ன செய்வாரு, நம்ம கூட வாசம் பண்ணி நம்மளை ஆசீர்வதித்து நம்ம போற எல்லா இடங்களையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு,
நான் உன் கூட இருக்கிறப்பா, உன் தகப்பனார் கூட இருந்தேன், இன்னைக்கு உன் கூட இருக்க, உன் கூட இருந்து என்ன செய்வேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். 15ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்களேன், கைவிட மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை என்றார். வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இந்த வாக்கை மட்டும் பெற்றுக்கொண்டுட்டு இஷ்டம் போல் வாழக்கூடாது. வாக்கை பெற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வண்ணமாய் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இருக்கிற பாக்ஸை பாருங்களேன், எல்லாருக்கும் தெரியல எனக்கு. இந்த பாக்ஸை கொண்டு போய் ஜெராக்ஸ் போட்டா இந்த பிரிண்ட் வருமா இல்ல இந்த பிரிண்ட் வருமா? இந்த பிரிண்ட் வரும். இந்த பிரிண்ட் என்ன செய்யாது, வராது. நான் எதை கொடுக்கணும் அதுதான். அப்ப இன்னைக்கு நீங்க நான் யாருடைய சாயலா இருக்கிறோம்? தேவனுடைய சாயலா இருக்கிறோம். அப்ப அவருடைய சாயலா இருக்கிற நமக்குள்ள சத்துரு என்ன செஞ்சு இருக்கான்? தேவையில்லாத பாவங்களை விதைச்சு கொண்டிருக்கிறார். இந்த பாவத்துக்கு நாம் இடம் கொடாமல் அதை விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணுறத புற ஜாதியர்கள் காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபோட தேவன் இருந்தத எல்லா ஜனங்கள் கண்டார்கள். அவன் மாமா கண்டார். கர்த்தருக்காக கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு நம்மளுடைய இருத்தை கொடுத்தோம் என்றால் அவர் வாசம் பண்ணி அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். என் ஜனமாகிய இஸ்ரவேலை என்ன செய்ய மாட்டேன், கைவிடாதிருப்பேன். ஏன்னா இஸ்ரவேல் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனம். அப்ப தேவ ஜனம் யார சொல்லுவாரு? யார தேவன் என்னுடைய ஜனம் சொல்லுவாரு? தேவனுடைய வழியில் நடக்கிற, தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்ற, இது என்னுடைய ஜனம், இது என்ன என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நான் தெரிந்து கொண்டு என்னுடைய ஜனம். என்னுடைய ஜனத்துக்கு நான் ஒரு வாக்கு பண்றேன் அப்படின்னா அதை நிறைவேற்றுவோம். நான் கைவிட மாட்டேன்னு. நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். 2025 அநேக நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து நான் உன் கூட இருப்பேன், கவலைப்படாத, உனக்கு எல்லா உதவியும் செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எல்லா உதவியும் செய்வேன்னு சொல்லிட்டு நம்மள அந்த வார்த்தை கேட்டவுடனே ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்போம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். 2026 கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு, நீ என்னுடைய ஜனமா இருந்துட்டு அப்படின்னா அவனை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல பாருங்களேன், 1995 என் தகப்பனார் எனக்காக ஜெபித்த போது, ஆண்டவரே என் பிள்ளை என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, என் மனைவியோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சில பிரச்சனைனால அம்மா கூட நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுறார். 31ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுறார், உன்னுடைய சொந்த தேசத்துக்கு உன் பிள்ளைகளை செய்வ கொண்டு வருவேன், நீ அழாதபடிக்கு ஒரு சத்தத்தை அடக்கு, உன் சுதந்திர தேசத்துக்கு உன் பிள்ளைகளை செய்வ கொண்டு வருவேன் வாக்கு பண்ணவுடனே 1995 வாக்கு கொடுத்தாரு. எங்க அப்பா அந்த வாக்கை பிடித்து கொண்டு ஜெபித்தாங்க. 2000 கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு என் தகப்பனார் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரை மட்டும் ஆதரித்தார்கள், கர்த்தரை மட்டும் பிடித்து கொண்டார்கள். அவரை பிடித்து கொண்டதால கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து விரும்புகிற ஒரு காரியம்,
என் பிள்ளைகளோட வாசம் பண்ண விரும்புகிறேன், என் பிள்ளைகளோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு குடியிருக்கிற ஒரு 4 பேர் வீட்டுல குடியிருக்கிறீங்களா, 4 பேர் ஒரு நாள் இல்லை அப்படின்னா எவ்வளவு வேதனை உண்டாகும். இன்னைக்கு ஆவியானவருக்கு என்னுடைய சாயலால படைக்கப்பட்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில நான் வாழ்வதற்கு இடம் பிள்ளையை கொடுக்கிறேன் எவ்வளவு வேதனைப்படுவார். இன்னைக்கு அதான் சொல்றாரு, என் ஜனத்தை கூட்டி சேர்ப்பேன். எதுக்கு தேர்வு சேர்ப்பேன் தெரியுமா? நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் அவர்கள் நடுவில் இருக்கும் போது நான் விரும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவேன். 1. 2வது கர்த்தர் அவங்க கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவங்க நடுவில் இருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? சத்துருவானவன் கலைகளை விதைக்க முடியாது. நான் அவர்கள் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் 1 வீணாய் போகாது. தேவன் நம் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். தேவன் நம் நடுவில் என்ன இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சத்தியத்தை சரியாய் அறிய முடியும். தேவன் நம் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சத்தியத்தை கை கொண்டு நடக்க முடியும். தேவன் நம் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். தேவன் நம் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு உலகத்தில் இருக்கும்போது ஜனங்கள் சந்தோஷமா இருந்தாங்க, அவர் வார்த்தை கேட்டாங்க. ஆனா ஆண்டா இயேசு ஒரு வார்த்தை அழகா சொன்னார். என்ன சொன்னார்? நான் என்ன செய்வேன்? போக போறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை என்ன செய்வேன்? இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடி என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. வாசம் பண்ண விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நீதியும் நியாயத்தையும் கண்டித்து உணர்த்தி என்ன செய்வாரு? பாவத்தை கண்டித்து உணர்த்தி என்ன செய்வாரு? நீதியான பாதைகளை, நியாயமான பாதையில கர்த்தர் நம்ம வழி நடத்துவார். கண்களை அடைப்போமா, கண்களை அடைப்போமா. அந்த மாதிரியே என் கூட வாசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, என் கூட வாசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, என் கூட வாசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. தேவன் உங்க கூட வாசம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 சகேரியா 2:10 சீயோன் குமாரத்தியே, நீங்க தான் சீயோன் குமாரி, நீங்கள் நான் தான் சீயோன் குமாரத்தி. எம்பரித்து பாடு, ஆர்ப்பரித்து பாடு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறந்து பாட முடியல. மனக்கவலைகள் 2025 கத்து 2026 ஆண்டவர் சொல்றாரு, நீ கம்பீரித்து பாட போகிறார், நீ கம்பீரித்து பாட போகிறார். இன்னைக்கு நிறைய பேர் எதெல்லாம் இழந்து நிற்கிறீங்க? அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், அதையெல்லாம் திருப்பிக் கொள்ளுவாய். நீ கம்பீரித்து பாடு. இனி நீ புலம்பிக் கொண்டிருக்கிற இருந்தீர்களா? 2025 ஆண்டு முழுவதும் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள். இந்த 2026 ஆண்டு முழுவதும் கர்த்தரை கம்பீரித்து பாட போகிறீர்கள். தெரியுமா? அவர் உங்க வீட்டில் வாசம் பண்ண போகிறார், உங்க நடுவில் வாசம் பண்ண போகிறார், உங்க இருதயங்கள் வாசம் பண்ண போகிறார். இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடு. வீட்டில தேவனுடைய வார்த்தை வருவதற்கு இடம் கொடு. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை வீட்டுக்குள் வரவிடாதபடிக்கு தடையாய் நிற்கிற எல்லா இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதியுடைய திட்டங்கள் அத்தனையும் கர்த்தர் நிர்மலமாக்குகிறார். விரும்புற நீங்களாம் விரும்பிக் கொண்டு இருக்கிறீங்க. என் வீட்டுல 24 மணி கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் விரும்புற. ஆனா முடியல. இதுவரைக்கும் நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தீர்கள். எனக்கு ஒரு விடுதலை நடக்காதா? என் குடும்பத்தில் விடுதலை நடக்காதா? யோசுவாவை போல நாங்க சொல்ல மாட்டோமா? நான் என் வீட்டார் வந்த கட்டையை சேவிப்போம் சொல்ல மாட்டோமா? அவரை சேவிக்க மாட்டோம் சொல்ல மாட்டோமா? கர்த்தருக்காக முழு குடும்பமா நிற்க மாட்டோமா? இன்னைக்கு நடக்கும். என் வீட்டுக்காருக்கு என்னைக்கு விடுதலை உண்டாகும்? என் குடும்பத்தினுடைய பிரச்சனை என்னைக்கு தீரும்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நடுவில் வாசம் பண்ணுகிற இடம் கொடுத்து பாரு, உன் காரியங்கள் ஜெயமாய் மாறும். நீ புலம்புகிறது மாறும். இனி நீ உன்னுடைய வாழ்க்கை புலம்புகிற வாழ்க்கையா மாறாது. நீ கெம்பீரித்து பாடக்கூடிய வாழ்க்கையாய் மாற. சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு. நடுவில் வாசம் பண்ண கர்த்தர் வருகிறார்.
ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பிள்ளைகளுக்காக நீ அழுதி கொண்டிருக்கிறாய், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ அழுதி கொண்டிருக்கிறார், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்கிட்ட ஒப்புவேன், உன் பிள்ளை என்கிட்ட ஒப்புவேன், அவளை நடக்க வேண்டிய வழியில நடத்துவதற்கு உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். உங்க வீட்டில் இருக்கிற சாப தீடுகளை எடுத்து போடுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வீட்டுல வந்து வாசம் பண்ணணும், கர்த்தரோட வார்த்தை தொனிக்கணும் விரும்புனீங்கன்னா சாப தீடான காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை எடுத்து வீசு, எடுத்து வீசு கர்த்தர் சொல்ற. கர்த்தர் சொல்லுகிறார், நரகலானவர்களை தூக்கி வீசு சொல்லுகிறார். நரகலானவைகளை தூக்கி வீசு. நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன், நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். நெடுநாளாய் காத்திரு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீ என்னுடைய உன் நடுவில் நான் வாசம் பண்ணுகிற இடம் கொடுத்தீங்கன்னா 2026 எல்லா காரியங்களும் ஜெயமாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயமாய் முடியும், ஜெயமாய் முடியும், ஜெயமாய் முடியும். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை விட்டு கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் உண்டாக போகிறது, ஒரு டெலிவரன்ஸ் உண்டாக போகிறது. உங்க சிந்தைகள் ஒரு டெலிவரன்ஸ், உங்க சிந்தைகள் ஒரு டெலிவரன்ஸ். ஓ ரீசியால் புரோ ஸ்டெலில் பனாஸ்டே அரைகள் கிராஸ்டோலோ ரேசி அந்தரா. இன்னைக்கு சிந்தைகளை கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார், சிந்தைகளை ஒரு விடுதலை கொடுக்கிறார், சிந்தைகளை விடுதலை கொடுக்கிறார். அநேக தடவை மரண பயம், மரண பயம், மரண பயம், மரண பயம். மரிச்சிருவனா, 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 மரிச்சிருவனா. ஐயோ மரண பயத்தினால நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சரியான தூக்கம் உன்னால தூங்க முடியல. ஏன்னா உன்னை தூங்க விடாதபடிக்கு மரண பயம், மரண பயம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய மரண பயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, உன் மரண பயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் உன் இதயத்தில் வாசம் பண்ணுகிறேன், நான் உன் வீட்டில் வாசம் பண்ணுகிறேன், வாசம் பண்ணுகிறேன். வியாதிகள் மறைகிறது, வியாதிகள் நீங்குது, வியாதிகள் நீங்குது. கற்ப பையில் இருக்கிற பிரச்சனை தீருதுன்னு கர்த்தர் சொல்கிறார். கற்ப பையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இந்த பகல் வேளை கர்த்தர் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஓ இதயத்தில் இடம் கொடுத்தபடினார் நான் ஓம் கூட வந்து வாசம் பண்ணி நீ மலடி என்கிற பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். ஷால்கா ரியசி அந்தரால் மலடி என்கிற பெயரை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் நீ கெம்பிரித்து பாடுகிற வருஷம்னு கர்த்தர் சொல்கிறார். நீ கெம்பிரித்து பாட போகிறார்கள், நீ கெம்பிரித்து பாட போறா, நீ கெம்பிரித்து பாட போறா. ஓ சீயோன் குமாரத்தியே, கர்த்தருடைய ஜனமே உன்னை விட மாட்டார் கர்த்தர். இதுவரைக்கும் வாழ்க்கை அற்புதம் நடக்கலையே நினைச்சு கொண்டிருக்கிறார். கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றார், நீ என்னுடைய ஜனம், நான் எப்படி உன்னை விடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ ஆண்டோடைய ஜனம், நீ ஆண்டோடைய பிள்ளை. சத்தியத்துல நிலைச்சு நிற்கிறேன்னா, சத்தியத்தை நிலைச்சு நிற்கிறீங்களே. எவ்வளவு உபத்திரம் உனக்கு வந்துச்சு, எவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு வந்தது, எவ்வளவு நாசமோசங்கள் வந்தது. உன்னுடைய சொந்த பந்த உற்றா உறவினருடைய ஏளனமாய் பேசினார்களே, அதையெல்லாம் உன் மைண்ட்ல பொருட்படுத்தாமல் கர்த்தரை பற்றும் பயத்துல நிலைத்திருந்தபடி நான் கர்த்தர் சொல்றாரு,
இந்த வருஷம் நீ கெம்பிரித்து பாடுகிற வருஷம்னு கர்த்தர் சொல்கிறார். நீ கெம்பிரித்து பாடுகிற வருஷம்னு கர்த்தர் சொல்கிறார். ஓ நீங்கடா கர்த்தர் உன் வீட்டில் வாசம் பண்ணுகிறேன் கர்த்தர் சொல்கிறார். இனி உன் வீட்டுக்குள்ள யார் கடந்து வந்தா சொல்லுவார்கள், உன் வீட்டுக்குள்ள யார் கடந்து வந்தா சொல்வார்கள், ஒரு தெய்வீக பிரசனத்தை நான் உணர்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. நீங்க துதிக்க ஆரம்பிங்க, நீங்க துதி செய்து கொண்டே இரு. நீ துதி செய்ய 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 கர்த்தரை மகிமைப்படுத்த 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 உன்னுடைய கட்டைகள் மாறுது, உன்னுடைய கட்டைகள் மாறுது, பிறருடைய கட்டைகள் மாறுது. நீ குடியிருக்கிற வீடை சுற்றியுள்ள அத்தனை இடங்களிலும் தேவனுடைய பிரசன்ஸ் நான் வந்து தங்க போறேன். இது என்னுடைய இடம், என் பிள்ளைகள் குடியிருக்கிறது என்னுடைய இடம்னு கர்த்தர் சொல்றார். தேவன் வந்து தங்குவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களோட வாங்கேசப்பா நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் கர்த்தர் சொல்றார். என் நாமத்தில் அறிந்திருக்கிறபடினால் எந்த அடைக்கிறதுல வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன். கர்த்தாவே உங்க வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். விட்டுக் கொடுக்கிறோம். கரை திரையற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. இன்னும் எங்களுக்குள்ள என்னென்ன சரி செய்ய வேண்டி இருக்கிறதோ சரி செய்யுங்க. திரும்ப கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் என் நாவில் வைத்துக் கொண்டே இருக்கிறார். கசப்பை கர்த்தர் மாற்ற சொல்கிறார். யார் மேலேயாச்சும் உங்களுக்கு கசப்பு இருக்குது அப்படின்னா தயவாய் அதுல இருந்து விடுதலை ஆக வேண்டும் கர்த்தர் சொல்றாரு. அந்த கசப்பை மறக்கன்னு கர்த்தர் சொல்றாரு. கசப்பு இருந்தாலே அற்புதம் நடக்காதுன்னு கர்த்தர் சொல்றாரு. கசப்பு தேவனுக்கு விருப்பம் இல்லாத குணம். யார் மேலேயாச்சும் உங்களுக்கு கசப்பு இருந்துச்சு அப்படின்னா மன்னிப்பு கேளுங்க, போய் சரணடைங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வரவைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி. வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி விட்டு கொடுக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஊழியக்காரர் மேக்கன்சி அவர்கள் கொடுத்த தேவ வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஹல்லேலூயா. அவர் மூலமாக கர்த்தர் சொல்றது எல்லாமே உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை இந்த வருஷத்தை தந்து, இந்த மாதத்தை தந்து, இந்த வாரத்தை தந்து, இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் உங்களை தொழுது கொள்ள நாங்கள் அனைவரும் கூடி உங்களை தொழுது கொள்ள எங்களை கூட்டி சேர்த்தீங்கள நன்றி. வந்திருக்கிற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும், ஊழியக்காரிகளையும் சபை மக்களையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்திருந்த ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே நாங்கள் கர்த்தரை தொழுது கொண்டது நிமித்தம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்ற காரியங்களை இந்த நாட்களில் நிறைவேற்றுங்க. உங்கள் நாமம் மட்டும் மயன்படட்டும். ஆண்டவரை வந்திருக்கிற உங்கள் மக்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோட அல்ல, இந்த யூடியூப் சேனல்லையும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மோடும்
உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபிக்க